2K கிட்ஸுகள் வளர்ற விதமும் அதை வளர்க்கிற பெற்றோருக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் இருக்கு. அதாவது எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, எந்த மாதிரி புரிதல் இருந்து இல்லாம அவங்கள வளர்க்கறது, அதாவது பையனை ரொம்ப லேசியா வளர்க்கறது, அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே சொல்லி கொடுக்காம வளர்க்கறது, என் பையன் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற இடம்ல அவனை தூக்கி கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க காலம் முழுவதும் அவனை தூக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அப்ப அவன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன செய்வான், உங்களையே நம்பிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு எந்தவித புரிதல் இல்லாம நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் நடக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். ஒரு பக்கத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கடைக்கு போறதா கூட இல்ல எனக்கு பைக் வேணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. நீங்க இந்த வயசுல நடக்காம இருந்தா நீங்க குறிப்பிட்டு ஒரு 50 வயசுக்கு மேல டாக்டர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணிட்டு கடைசியில நீங்க அவர் சொல்ற விஷயத்த நீங்க செய்யற மாதிரி வந்துடும் காலத்துல. ஏன்னா அப்புறம் நீங்க பார்க்க சுத்தி நடந்துகிட்டு இருக்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்குங்க. இதாவது நம்ம குழந்தைகளுக்கு எது அவசியம் எது தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவசியங்கிறது வாழ்க்கையில ரொம்ப கம்மி, தேவைங்கிறது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கும். இது 2K கிட்ஸ்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா